ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில அனிமேலாம் ரிலீஸ் ஆகி செம்ம பீக்கில் போய்கிட்டு இருக்கு. டாக்டர் ஸ்டோன், டெத் நோட், கைஜு நம்பர் 8 இந்த மாதிரியான அனிமேலாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின கருத்துக்கள் இல்லைன்னா அப்டேட் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். இது வரைக்கும் இந்த அனிமேஸ்லாம் பார்த்தவங்க, அதாவது பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, பார்க்கலாமா வேணாமா ஒருத்தா இல்லையான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு டெத் நோட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் லேட்டு தான், இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரீசெண்டாக டெத் நோட் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி தான், நீங்கள் டெத் நோட் பார்த்துட்டிங்களா, தமிழில் பார்த்துட்டிங்களா, இப்போ வீடியோ போட போகிறீங்க, எப்போ வீடியோ வரும்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது வீடியோ போட சொன்னதே என்னமோ 1-2 பேர் தான், அதுவும் இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு தாறுமாறான அனிமே தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனிமே பார்க்கலாமா வேணாமா ஒருத்தா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அந்த கேள்விக்கே இங்கே இடம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான அனிமேலாம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வியே இங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க வேண்டிய ஒரு அனிமே தான் இந்த டெத் நோட். ஏன்னா அனிமேலாம் சின்ன குழந்தைகள்லாம் பார்க்குற ஒரு கார்ட்டூன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு மெச்சூரான கான்டென்ட்னா என்னன்னு சொல்லி காமிச்ச ஒரு அனிமே தான் இந்த டெத் நோட். ஸோ நம்ம நிறைய அனிமே பார்த்துருப்போம். நாருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச், அட்டாக் ஆன் டைட்டன் இந்த மாதிரியான அனிமேலாம் டிஃப்ரெண்டாக ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு அனிமே தான் இந்த டெத் நோட். நம்மலாம் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ இனி இந்த அனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ மான்ஸ்டர்ஸ்லாம் தங்கி இருக்கிற ஒரு வேர்ல்டு இருக்குது, நம்ம ஹியூமன்ஸ்லாம் தங்கி இருக்கிற எர்த் இருக்குது. இதில் அந்த மான்ஸ்டர்ஸை ஷினிகாமின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஷினிகாமி வேர்லேருந்து ஷினிகாமியோட ஒரு நோட் புக் எர்த்துக்கு வந்து விழுகுது. ஸோ அந்த நோட் புக்கு தான் இந்த கதையோட டெத் நோட். அது நம்ம ஹீரோ லைட் யாகமி அப்படிங்கிற ஒரு பையனுக்கு சொந்தமாகுது, அதாவது சொந்தமாக்கிக்கிறான். நெக்ஸ்ட் அந்த நோட் புக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அவன் கற்றுக்கிறான். ஜஸ்ட் யாரை கொல்லணுமோ அவங்களோட பேர் எழுதினா மட்டும் போதும், 40 செகண்ட்ல அவங்க ஹார்ட் அட்டாக் மூலியமாக செத்து போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட டெத்தை கூட நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வேலில் இருக்கிற எல்லா கிரிமினல்ஸையுமே அழித்து புதுசாக ஒரு வேல்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறான். ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் மிக்க கிரிமினல்ஸையும் அழிக்கவும் செய்கிறான், அதாவது கொலை பண்ணுறான். ஸோ அப்படி நிறைய பீப்புள்ஸ் ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போகிறதுனால இது தற்செயலாக நடக்கிறது இல்லை. எவனோ இதுக்கு பின்னாடி இருந்து நல்லா வேலை பார்க்குறான். அது என்னதான் அவங்க கிரிமினல்ஸாகவே இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பாக சரியான்னு சொல்லி முடிவு பண்ணதான் போலீஸ், கவர்மெண்ட் அப்படிங்கிற கோமாளிகான்ஸ் நாங்கள் இங்கே இருக்கோம், அப்படி எங்களை மீறி நீதி கொடுக்க நீ என்னதான் நாட்டாமையாடா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு சைடு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதுதான் டெத் நோட்டோட ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டோரி. இதில் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் கொலை பண்ணுவோம் அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நம்ம ஹீரோ மாட்டிக்குவானா, அவனோட பிரச்சனைகள் எல்லாமே அவன் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான், அப்படி ஒவ்வொரு எபிசோட்ஸோட எண்டிங்லையும் ஓவர் ஹைப்பில் போய் நிப்பாட்டுவாங்க, நம்ம தலையே பிச்சுக்கும். இதில் இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அனிமேல எல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கான். தக்காளி தாறுமாறான பர்ஃபார்மன்ஸை பண்ணி போயிட்டே இருப்பான். ஸோ அது கூடவே அனிமே பார்க்க ஆரம்பித்த மிக்க ஆளுகளுமே இந்த டெத் நோட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் அனிமே டெத் நோட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் நருட்டோவில் இருந்தால் அனிமேனா என்னன்னு சொல்லியே கற்றுக்கிட்டேன், அது வேறு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக ஒரு சிலர்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் டப் ரொம்பவே மொக்கையாக இருக்குது, நல்லா இல்லை, ஜாப்பனீஸ் இங்கிலீஷை வச்சு கம்பேர் பண்ணும்போது தமிழ் டப் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா இங்கிலீஷ் டப் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்க அதுக்குன்னே தனியாக ஒரு ஆளை வச்சுருப்பாங்க, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, அனிமேவை அவங்க ஜஸ்ட் ஒரு அனிமேவை பார்க்குறதில்ல, அனிமேவை ஒரு மூவி லெவலுக்கு வச்சு கொண்டாடுவாங்க. பட் அதுவே நீங்கள் இந்தியா சைடு வந்தீங்க அப்படின்னா, அனிமே அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு அனிமே. இப்பயும் அனிமேவை சின்ன குழந்தைய பார்க்குற ஒரு கார்ட்டூனாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் தமிழ் டப்பிங்கில் ஏகப்பட்ட அனிமேஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதில் மெயினான கேரக்டர்ஸுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த ஆக்டர் யாருன்னு சொல்லி கேட்டால் நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்மலாம் அவங்களுக்கு வேல்யூவே கொடுக்குறதில்ல, நம்ம ரொம்பவே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம் அவனோட டப்பிங் சரியில்லை அப்படி இப்படின்னு. ஆனால் அதுக்காக அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறது இல்லை. ஸோ தமிழ் டப்பிங்கில் அனிமே ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் தான். அதனால் இன்னும் நிறைய அனிமே இந்த மாதிரி வரணும். ஸோ வரதெல்லாம் நம்ம நல்ல விதமாக வர வைப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்த ஒரு சில அனிமேஸ் எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களோ தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இவங்கெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் வரலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீ என்ன தான் ஜாப்பனீஸ்லேயே அனிமே பார்த்துருந்தாலும் கீழே அங்கே போகிற சப்ஸ்டைட்டில் வாசிச்சு தான் உன்னால் அனிமே என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டப்பிங் மிஸ்டேக் நிறைய இது பண்ணுறாங்க. நம்ம அட்டாக் ஆன் டைட்டில்லே நிறைய இது பார்த்துருப்போம். சப்போஸ் டப்பிங் டீம்லேருந்து யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. இது என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள், அவ்வளோதான். ஸோ இனி நெக்ஸ்ட் அனிமே டாக்டர் ஸ்டோன். நான் ரீசெண்டாக பார்த்து ரொம்பவே எக்ஸைட்டடான ஒரு அனிமேனா அது டாக்டர் ஸ்டோன் தான். ஸோ இந்த ஒரு அனிமேவை நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அப்போதைக்கு சீசன் 1 என்னமோ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ சீசன் 1 மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரீசெண்டாக தான் இது ஃபுல்லாகவே நான் பார்த்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த ஒரு அனிமே
அனிமே இப்பயும் கண்டினியூவாக தான் இருக்குது, ஒன்றும் ஃபினிஷ் ஆகலை. நீங்கள் எத்தனை பேர் இந்த அனிமே பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஸோ தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்டோன் அனிமே எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு அனிமே தான் இந்த டாக்டர் ஸ்டோன். அதுவும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அனிமேவும் கூட. இத்தனைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கல அப்படின்னாலும் இந்த ஒரு அனிமையை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு சயின்ஸ் மேலே ஒரு பிரியமே வந்துடும். ஸோ இந்த அனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 21th செஞ்சுரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம காலகட்டத்தில் ஒரு க்ரீன் லைட் ஒன்று வருது. அந்த லைட் மூலயமா இந்த உலகத்தில் இருந்த எல்லாருமே கல்சிலையாக மாறிடுறாங்க. அப்படி 3700 வருஷம் கடந்து போகுது. அதுலேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் கல்சிலையிலேருந்து மனுஷனாக உருமாறிடுறான். ஸோ அவரு தான் டாக்டர் ஸ்டோன் அனிமையோட ப்ரொட்டாகனிஸ்டான டாக்டர் செங்கோ. நம்ம செங்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அப்படியே அவன் மனுஷனாக மாறின கொஞ்ச நாள்லேயே மீதி இருக்கிறவங்களையும் மனுஷனாக மாற்றுறதுக்காக ஒரு லிக்விடை கண்டுபிடிக்கிறான். அதுதான் இந்த மேஜிக் வாட்டர். மேஜிக் வாட்டர் இல்லைனா அற்புத தண்ணி இல்லைனா அற்புத திரவம், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. அதுதான் கான்செப்டே. ஸோ அப்படி நம்ம செங்கு சுகாசா அப்படிங்கிற ஒருத்தனை தெரியாதனமாக ஸ்டோன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறான். ஆனால் நம்ம சுகாசாக்கு 3700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கை பிடிக்கல. அவன் இப்போ இருக்கிற இந்த ஸ்டோன் வேல்ல தான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா 3700 வருஷத்துக்கு முன்னாடி கொலை, குத்து, வெட்டு, பசி, பட்னி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம சுகாசா ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் இந்த ஸ்டோன் வேல்ல தப்பான ஆளுகளை யாருமே கொண்டு வராமல் யங்ஸ்டர்ஸை மட்டும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நம்ம சுகாசா. பட் நம்ம செங்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி நினைப்பான். ஸோ அவ்வளோதான், ஆன்லைன் ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் கேட்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமையோட பிரத்யேகமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட ஸ்டோரி ப்ளாட் தான். ஏன்னா இந்த பெட்ரிஃபிகேஷன் பி எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, அது யார் பண்ணா, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது வரைக்கும் சால்வ்ட் ஆகவே இல்லை. சரி, அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குற விதமாக வைமேனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அவரவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த சைடு டாக்டர் ஜீனோவெல்லாம் இறக்கி விட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி கடைசியில் வைமேன் செங்கோட அப்பா தான் சொன்னாலும் அதில் அதிசயப்படுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஸ்டோரியை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தரமான அனிமே. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாகாக தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே உள்ள இறங்கி என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம செங்கு கூட ஃபைட் பண்ண எல்லா வில்லன்ஸுமே கடைசியில் செங்குவோட ஃப்ரெண்டாகவே மாறிடுவாங்க. அதுதான் கொஞ்சம் காமெடியான விஷயமே. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் டாக்டர் ஸ்டோன் அனிமே பார்க்குறீங்களா, அதோட வீடியோ போட்டால் பார்ப்பீங்களா, அதோட வீடியோ வேணுமா அப்படிங்கிறதே கமெண்ட்ல தட்டி விட்டுட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃபைனலான நம்பர் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி டொபிராமா, ஹஷிராமா, மதரா இந்த மாதிரியான கேரக்டர்ஸோட ஃபோன் கேஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்களோ நம்ம அதுவே உங்களுக்கு ஃபோன் கேஸாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கிட்ட எல்லா விதமான ஃபோன் மாடல்ஸோட ஃபோன் கேஸஸ்மே அவைலபிளாக இருக்குது. ப்ரீமியமான ஃபோன் கேஸ் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இனி நெக்ஸ்ட்டு நான் பார்த்த நியூ அனிமேல ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் அண்ட் பெஸ்ட் என்டர்டெய்னிங்கான ஒரு அனிமே அப்படின்னா அது கைஜு நம்பர் 8 தான். ஸோ கைஜு நம்பர் 8 நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, பர்ஃபெக்டான வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ இந்த அனிமேவை நான் ரீசெண்டாக சும்மா தான் ட்ரை பண்ணேன், பட் நல்லா இருக்குது. அதவா இந்த கைஜு நம்பர் 8 யாரும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஸ்டோரி, லாஜிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா இல்லையாலாம் தெரில. ஆனால் போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் அனிமே பார்க்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அனிமேவோட மாங்கா சைடே நான் போனதில்லை. ஏன்னா ஒரு சில அனிமேஸ்லாம் அனிமேவாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். மாங்கா சைடு போய் தேவையில்லாமல் ஸ்பாய்லர்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் மாங்கா வாசிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வாசிங்க, ஆனால் நான் கண்டிப்பாக வாசிக்க மாட்டேன். ஸோ அது கூடவே இதுலேயே நிறைய ஃபன்னியான கேரக்டர்ஸும் மாசான சீன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. பார்க்காதவங்க அதவா பார்க்க வேணான்னு சொல்லி இருக்கிறவங்க இது ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் பார்த்த நியூ அனிமே அப்படின்னா வின் பிரேக்கர் பார்த்தேன், நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி வேணால் போய் பாருங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு ஃபைட் கேட்டகரி அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த அனிமேவை பார்க்கலாம். ஃபீல் குட்டான ஒரு அனிமேன்னு வேணால் சொல்லலாம். ஸோ இனி ஃபைனலாக 2025லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே அப்படின்னா அது த லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் தான். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே த்ரில்லர் மிஸ்ட்ரி ட்ராமா கேட்டகரியில் பட்ட ஒரு அனிமே தான் இது. பார்க்க மண்டையே பிச்சுக்கும், மூளையே வேலை செய்யாது, அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க இவங்க. ஆனால் போக போக நமக்கு பழகிரும், இல்லை புரிஞ்சிரும்னு சொல்ல வந்தேன். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் அனிமே இது. நீங்கள் எத்தனை பேர் லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கான ஒரு வீடியோ போடணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், சும்மா போட்டு விடுவோம், காசாக போனோமா. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா அனிமையுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸை தவிர இன்னும் நிறைய அனிமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அனிமேலாம் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஏதாச்சும் ஒரு அனிமே இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ணி போடுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் 1-2 விஷயங்களை தப்பாக சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் 1-2 விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், எந்த அனிமேலேருந்து போடலாம், யாருக்கு போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. எந்த வீடியோ போட்டால் அதிகமாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை கைஸ்.